ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருக்கவங்க இருப்பாங்க. ஃபீல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை கவர் பண்ணவங்க, ஆல்ரெடி இதுக்காக வேலைக்கு கூட போகாம இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா, இது மட்டும் தான் அவங்களுடைய இதுவா இருந்திருக்கும். பட் பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் முதல்ல வந்து டைம் கிடைக்கலன்னு சொல்லுவோம். பட் இந்த வாய்ப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கண்டிப்பா வந்து வேலைக்கு போறது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, என்னதான் நம்மளுடைய ஹஸ்பண்ட் லேக் கணக்குல வந்து சேலரி வாங்குனாலும், நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா, அதில வர்ற ஒரு மன நிம்மதி வேற எதுலயுமே இருக்காது. நம்மளுடைய கிட்ஸுக்குமே அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம அம்மா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, நம்மளையும் பார்த்துக்கிட்டு, வேலைக்கும் போறாங்க, சேலரியும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வரும். அப்பதான் அவங்களுக்கும் வேலைக்கு போணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஸோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கண்டிப்பா வீட்ல இருக்கிறதே நல்லது, வீட்ல இருக்கிறதே ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் தயவுசெய்து நெனச்சிராதீங்க. அது ஒரு டைமுக்கு மேல உங்களுக்கே வந்து ஒரு திருப்தியே இல்லாம போயிடும். அச்சோ! நம்ம கையில ஒண்ணும் வருமானம் இல்லையே! நம்ம எதுவுமே பண்ணலையே! நம்ம என்னதான் வீட்டு வேலைய பார்த்தாலும், அதில ஒரு திருப்தியே இருக்காது. நீங்க வேலைக்கு போயிட்டு, நம்ம கையில ஒரு வருமானம் நம்மளும் ஒண்ணு பண்றோம் சாதிச்சோம் அப்படின்ற ஒரு நெனப்பு வரணும்னா, கண்டிப்பா நம்ம கையில ஒரு வருமானம் இருக்கணும். படிங்க. இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது சம்மந்தமா படிக்கணும்னு இல்ல. வேற எது சம்மந்தமா கூட படிங்க. வேற எது எ நம்ம ஏதாவது டெய்லியும் ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்ற மாரி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்ல இருக்கிறது நமக்கு வீட்ல சும்மா இருக்கேன்னு நான் சொல்ல வரல. வீட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். காலையில கிட்ஸ அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம், நம்ம ஹஸ்பண்ட அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம 2 to 3 இயர்ஸாவது 2 to 3 ஹவர்ஸாவது நமக்கு கிடைக்கும். அந்த டைம வந்து சோஷியல் மீடியால நம்ம வேற ஏதோ சம்மந்தமா பார்க்கறது, நமக்கு யூஸ்ஃபுல்லானத வந்து பார்த்துக்கலாம். இப்பலாம் வந்து மொதலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டாங்க. இப்பலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா நெறைய பேர் இருக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஏதாவது பண்ணணும், படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறோமே! நான்லாம் வந்து எம்.இ படிச்சுட்டு இவ்வளோ நாள் இருந்ததே வந்து நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஐயோ! படிச்சுட்டு இவ்வளோ தூரம் படிச்சுட்டு நம்ம வீட்ல உட்காந்துட்டுருக்கோமே! கிட்ஸ மட்டும் பார்த்துட்டு, வீட்ட மட்டும் பார்த்துட்டுருக்கோமே! இதுக்கு எதுக்கு படிச்சோம்? அப்படின்ற மாரிலாம் நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன மாரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு நெறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. அவுட் சோர்ஸில இருக்கிற புக்லாம் வந்து கவர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, ஆ இன்னைக்கு படிக்கிறத வந்து மறுநாள் வந்து ரீகால் பண்ணுங்க. அத வந்து ரிவைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு மறக்காது. எவ்ளோ நெறைய படிப்போம். பட் அது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணாம விட்டுறோம். நான்லாம் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். நான் வந்து நெறைய படிப்பேன். பட் வந்து என்னால வந்து ரீகால் பண்ண முடியாது. நம்ம தான் படிச்சுட்டோமே. பட் அந்த எக்ஸாம் ஹால்ல போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த வருமா? அது வருமா? அப்படின்ற மாரி. அதெல்லாம் நமக்கு டவுட் வராம அந்த டவுட் வராம இருக்கணும்னா, நம்ம நெறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து 200 போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னுடைய ஸ்கூல்ல நான் பேசிக்ல படிச்சதால மட்டும் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அப்படி போட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் என்னால படிக்க முடியல உட்காந்து. இனிமேல் நான் படிக்கணும்னு ஸ்டார்ட்